ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயப் ஸ்டைல். மழைக்காலங்களில் நம்ம வீடு எப்படி வச்சுக்கிட்டாலும் ஸ்மெல்லு வரும், ஒரு மாதிரி ஈரப்பதமாக இருக்கிறதுனால. அதனால் நம்மளுக்கு கொசு அதிகமாக வரும், எறும்பு எல்லாம் அதிகமாக வரும். எப்போவுமே வீடு ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லா வாசனையாகவும் மங்களகரமாக இருக்குன்னா நம்ம இன்றைக்கி ஒரு சில பொருட்களை சேர்த்து நம்ம வீடு துடைக்க போகிறோம். அது என்னென்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டு தரை எப்படி இருக்குது பாருங்கள். நான் இதுக்காகவே வீட்டை 2 டேஸாக துடைக்காமல் வச்சுருக்கிறேன். இது ஒயிட் கலர் தரை தான் இது, ஆனால் பார்க்க ரொம்ப டல்லாக தெரியுது பாருங்கள். நம்ம சாப்பாடு செஞ்ச இந்த டீ காஃபி பிஸ்கெட்டு அது தூள் எல்லாமே நம்மளுக்கு அப்படியே இருக்கும். இதனால் நம்மளுக்கு எறும்பு அதிகமாக வரும். சில்னஸ் இருக்கிறதுனால சீக்கிரம் எறும்பு வரும். அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. கொஞ்சமாக வார்ம், அதாவது வெதுவெதுப்பான தண்ணி ஒரு அரை பக்கெட் எடுத்துக்கிட்டேன். அதில் ஒரே ஒரு கற்பூரம் பொடி பண்ணி அந்த சேர்த்துக்கலாம். அதில் நம்ம என்ன சேர்க்குற பொருள் எல்லாம் ரொம்ப முக்கியங்க. நல்ல ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும். நம்மளுக்கு வீட்டில் யாராச்சும் வந்தால் நல்லா நறுமணமாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்து ஒரு கற்பூரம், நெக்ஸ்ட்டு ஒரு சிட்டிக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கோமா. நம்மளுக்கு எறும்பு சுத்தமாக வரவே வராது. அடுத்து ஒரு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கலாம். கற்பூரம், மஞ்சள் பொடி, கல் உப்பு. அடுத்து நம்ம சேர்க்குற பொருள் ஸ்மெல்லு வாசனையாக இருக்கிறதுக்கு என்ன சேர்க்க போகிறோன்னா, உங்கள் வீட்டில் ஃபேஸ்க்கு போடுற பவுட்ரு எது இருந்தாலும் பரவாயில்லைங்க, அதை கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் நம்ம போடுறதுனால இந்த ஸ்மெல்லுக்கு இந்த கொசு எறும்புக்கெலாம் இந்த பவுட்ரு வாசனை சுத்தமாக பிடிக்காது. அந்த அழுக்கு தரையில் இருக்கிற அழுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம லைசால் கொஞ்சம் அந்த கிருமி அழிக்கிறதுக்கு லைசால் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மாப்பை தொடச்சி வெயிலில் காய வச்சு தான் நம்ம எடுத்து உள்ளே வைக்கணும். இல்லை அதிலே ஒரு பேட் ஸ்மெல்லு ஒரு ஈரமாக இருந்தாக்கா. இதெல்லாம் மழைக்காலத்தில் ரொம்ப முக்கியங்க. நான் வெயிலில் ஆல்ரெடி காய வச்சுட்டேன். இப்போ எடுத்துகிட்டு நம்ம இந்த ஃப்ளோர் எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறது நம்ம பார்க்கலாம் வாங்க. நம்ம போடுறது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கையில் நல்லா கலக்கி விட்டுக்குவாங்க. அப்போ தான் அந்த பவுட்ரு கொஞ்சம் லேட்டாகும் கரையிறதுக்கு. அதனால் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஈவனாக கலந்துடும் எல்லாமே. இப்போ நம்ம துடைக்க ஆரம்பிக்கலாம். வீடு துடைக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று கவனிங்க. வீடு எப்போ துடைச்சாலும் சரி, ஃபேன் போட்டு நம்ம துடைக்கவே கூடாது. ஃபேன் போட்டு நம்ம துடைக்கிறதுனால நம்ம காயும் போது வரி வரியாக லைனாக கூட தெரியும். அது மாதிரி இல்லாமல் வீடு ஈவனாக எல்லா ரூமும் ஒரே மாதிரி இருக்குன்னா நம்ம ஃபேன் ஃபுல்லாக நம்ம ரூமில் போடக்கூடாது. வீடு 2 டைம் நம்ம நல்லா ட்ரையாக பிழிஞ்சு துடைக்கும் போது வீடு நல்லா ஆறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேன் போட்டுக்கலாம். இப்படி ஒரு டைம் ஃபேன் போடாமல் நீங்கள் துடைச்சி பாருங்கள். வீடு பளிச்சுன்னு ஒரே மாதிரியாக இருக்கும். இப்போ நான் துடைச்சிட்டு ரெண்டாவது நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நான் இன்னொரு வாட்டி துடைக்கிறேன். துடைச்சிட்டு இப்போ இருக்கிற தரைக்கும் நல்லா ட்ரையான பிறகு இருக்கிற தரையை நான் காமிக்கிறேன். நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், நல்லா அழுத்து முத்து தேய்ச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நல்லா அந்த கலந்து தேய்ச்சிக்கிட்டு அடுத்து நல்லா ட்ரை பண்ணி தேய்ச்சிங்கன்னா உங்கள் தரை பார்க்கறதுக்கு எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். முன்னே இருந்துக்கும் இப்போ எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். இது மாதிரி நீங்கள் துடைக்கும் போது ஃபேன் போடாமல் துடைச்சிங்கன்னா உங்களுக்கு தரை பளிச்சுன்னு இருக்கும். நம்ம சேர்த்துக்கிற பொருள் அப்படி பூச்சி, எறும்பு, கொசு, எதுவுமே வராது. இது நான் சேர்த்துக்கிற 4 பொருள் சேர்த்து நீங்கள் துடைச்சிங்கன்னா வீடு பார்க்கவே நல்லா மங்களகரமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். மழைக்காலங்களில் வீடு நம்ம இதுமாதிரி சுத்தமாக வச்சிங்கன்னா எந்த ஸ்மெல்லும் வராது. பூச்சி எதுவும் வராமல் நம்மளுக்கு நீட்டாக நல்லா வாசனையாகவும் மங்களகரமாகவும் இருக்கும். கண்டிப்பாக நல்லா வைப்ரேஷனை கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் மழைக்காலங்களில் வீடு துடைக்கும் போது இதை மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் நல்லாயிருக்கும். எந்த ஒரு செவரெல்லாம் ஈரப்பதம் மாதிரி இருக்கும் மழை நாட்களில். அதனால் எந்த ஒரு ஸ்மெல்லும் வராமல் இருக்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வாங்க, இது மாதிரி சுத்தமாக வச்சுக்கோங்க. அடுத்த டிப்ஸ் போகலாம் வாங்க. என்ன பண்ணுவோம், மடித்து வைப்போம், இல்லை ரப்பர் பேண்டு போட்டு வைப்போம். அது மாதிரி நம்ம போட்டு வைக்காமல் அது உள்ள பூச்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம என்ன போட்டாலும் இப்போ நம்ம அதை ஈஸியாக பேக் பண்ண போகிறோம். இது நம்ம திடீர்னு எங்கன்னா வெளியில் பண்ணாலும் யூஸ் பண்ணும்போது நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். இல்லை வீட்டில் வைக்கும்போது உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த டிப்ஸ் பாருங்கள். இது மாதிரி அலுமினியம் பாயில் இருக்குது இல்லையா, இதை நம்ம ஒரு ஃபோல்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த பாக்கெட்டை உள்ளே வச்சு கவர் பண்ணி ஒரு ஃபோல்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஹீட் பண்ணால் நம்மளுக்கு இந்த பொருள் அந்த கவர் நல்லா கவர் ஆகிடும், முடிக்கும், ஓப்பன் ஆகாது, க்ளோஸ் ஆகிடும். இப்போ வாங்க, நம்ம அயன் பாக்ஸ் லைட்டாக ஹீட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்கள். அந்த கவர் மேலே படாமல் அந்த பாயில் மேலேயே அயன் பாக்ஸ் படுற மாதிரி பார்த்துக்கோங்க. கவர் மேலே அயன் பாக்ஸ் படக்கூடாது. இப்படி 2 டைம் நீ இப்படி ஷேக் பண்ணி தேய்ச்சிட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு அந்த 2 கவரும் ஒட்டிக்கும், நல்லா க்ளோஸ் ஆகிடும். நம்ம வெளியே பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனாலும் சரி, வீட்டில் வச்சாலும் நம்ம போட்டு யூஸ் பண்ணிட்டு மிச்ச பொருள் வீட்டில் வச்சாலும் உங்களுக்கு நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்கும். உள்ளே இது பூச்சி எதுவும் போகாமல் அந்த பொருள் கெட்டு போகாமல் அப்படி நம்ம வச்ச மாதிரியே இருக்கும். பாருங்கள், எப்பவுமே கடையில் வைக்கிற பொருள் கேட்டால் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தோடனே கண்டிப்பாக அது ரொம்ப நாள் ஆனோடனே ஒரு மாதிரி கெட்டு போயிடும். அது மாதிரி இது க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே அந்த பொருள் கெட்டே போகாது.
நான் வந்து இன்றைக்கி 2 மெத்தட் செஞ்சு காமிச்சிருக்கேன். இது கொஞ்சம் திக்கான கவரு. இதில் நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் கூட கீழே கொட்டவே இல்லை, நல்லா கவர் ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக இதே நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி மெத்தட் தான் இது. பிஸ்கெட் கவரு நீங்கள் வீட்டில் எந்த பொருள் வாங்கினாலும் இது மாதிரி பாதி வச்சுட்டு செஞ்சு பார்த்துக்கோங்க. இது வந்து மெலிசான கவர் பண்ணி காமிக்கிறேன் வாங்க. அதே மெத்தடு தான். என்கிட்ட ஒரு சின்ன கவரை கொஞ்சம் பெருசாக கட்டிச்சு. நான் துவரம் பருப்பு எடுத்துருக்கேன் டெமோக்காக. துவரம் பருப்பு இது மாதிரி நம்ம எங்கேனாச்சும் வெளியில் சமைக்கும்போது வெளியில் போகும்போது இல்லை அதை எடுத்துகிட்டு போகணுன்னா அதை வந்து நம்ம வீட்டிலேருந்து கொட்டி எடுத்துகிட்டு போவோம் இல்லையா, அது மாதிரி எடுத்துகிட்டு போகும்போது அதை கொட்டாமல் சிந்தாமல் நம்மளுக்கு வந்து இது மாதிரி நீட்டாக எடுத்துகிட்டு போகணுன்னா இது மாதிரி நம்ம பேக் பண்ணிக்கலாம். நீங்கள் சின்ன கவர் தான் பண்ணிக்கோங்க. எங்கிட்ட சின்ன கவரை பெரிய கவரில் பண்ணிக்கிட்டேன். இது மாதிரி பாயில் வச்சுட்டு அதேமாதிரி ஹீட் பண்ணுங்கள். அந்த கவரில் படாமல் அந்த கார்னர்லேயே நம்ம அந்த பாயிலில் படுற மாதிரி நீங்கள் 2 தடவை தேய்ச்சி விட்டிங்கன்னா நம்மளுக்கு நல்லா கவர் ஆகிடும். கொஞ்சம் கூட அந்த பருப்பு ஒன்று கூட கீழே சிந்தாது. நம்ம பேக் பண்ணிட்டோம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் எந்த பொருள் வேணால் நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். வெளியே எடுத்துகிட்டு போகிற பொருள். கண்டிப்பாக அந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், நம்ம இப்போ எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நீங்களே பாருங்கள். நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். நல்லா கவர் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா ஒட்டிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் எல்லாமே நீங்கள் செஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இது பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், நல்லா கவர் ஆகிடுச்சு. சரி வாங்க, இது மாதிரி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டிப்பு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து இது மாதிரி அலுமினியம் பாயில் வந்து நான் வாங்க மாட்டேன். இது ஏதாவது நம்மளுக்கு வீட்டில் நம்ம பொருள் வாங்கும்போது கொடுக்குறாங்க இல்லையா, அதை தூக்கி போடாமல் அதை நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு இது மாதிரி நான் அயன் பண்ணி தான் எடுத்து வச்சுப்பேன். கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி யூஸ் பண்ணிக்குவாங்க. இது மாதிரி நீங்கள் ஏதாச்சும் பொருள் வாங்கும்போது உங்களுக்கு இது அலுமினியம் பாயில் கொடுத்தாங்கன்னா அதை வந்து தூக்கி போடாமல் அதை க்ளீன் பண்ணிவிட்டு இது மாதிரி நீட்டாக அயன் பண்ணி நல்லா அயன் பண்ணால் நம்மளுக்கு நீட்டாக ஆகிடும். எவ்வளோ சுருக்கமாக இருந்தாலும் இது மாதிரி நீங்கள் அயன் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் தூக்கி போட்டாலும் நம்மளுக்கு வந்து அந்த ஷேப்பு உடையாமல் இருக்குது பாருங்கள். இது மாதிரி தான் நான் எல்லாமே இருக்கிறது. நான் வந்து இந்த பாயில் வந்து கடையில் வாங்க மாட்டேன். இது மாதிரி குடுக்கத்துக்கு யூஸ் பண்ணிப்பேன். நம்மளுக்கு வந்து டபுள் பாயில் பண்ணும்போது எனக்கு அந்த தேவைப்படும். இது மாதிரி அயன் பண்ணிவிட்டு இந்த குட்டி குட்டியாக இது மாதிரி நம்மளுக்கு என்ன ஷேப்பு நம்மளுக்கு தேவையோ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வச்சுட்டு நான் ஃபோல்டு பண்ணி வச்சுட்டுனா நம்மளுக்கு தேவைப்படும் போது நான் யூஸ் பண்ணிப்பேன். கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி யூஸ் பண்ணிக்குவாங்க. இது நம்மளுக்கு பாயில் வாங்குகிற காசு மிச்சம் தானே, இது மாதிரி நீங்கள் பண்ணிக்குவாங்க. இப்போ அதே பாயில் வச்சு நம்ம இன்னொரு டிப் பார்க்கலாம் வாங்க. சப்போஸ் நம்மளுக்கு வந்து காய் கட் பண்ணும்போதோ இல்லை சாமான் தேய்க்கும் போது ஏதோ பாத்திரம் நம்மளுக்கு கீறிடுச்சு, அப்போ நம்மளுக்கு ரத்தம் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணி பட்டு எரிச்சலாக இருக்கும் வேலை செய்யும்போது. அப்போது தண்ணி போகாமல் செப்டிக் ஆகாமல் இருக்கணும்னா அந்த அலுமினியம் பாயில் கொஞ்சம் கட் பண்ணி இது மாதிரி நீங்கள் வந்து கையில் நீங்கள் இந்த ஃபோல்டர் பண்ணி சுற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி உள்ளே போகாது, நம்மளுக்கு எரிச்சலும் இருக்காது, செப்டிக்கும் ஆகாது. கண்டிப்பாக இது மாதிரி உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இது மாதிரி நம்ம கையில் சுற்றிட்டு நம்ம கையில் இப்படி ப்ரெஷ் பண்ணோன்னா நம்மளுக்கு நல்லா ஒட்டிக்கும். கம்மு மாதிரி உள்ளே நம்மளுக்கு காற்று போகாது, தண்ணி போகாது, எதுவுமே போகாது. நம்ம வந்து எந்த வேலை வேணால் செய்யலாம். நம்மளுக்கு வேலை சேஃப்டியாக இருக்கும் காயத்துக்கு. அப்புறம் நம்ம எமர்ஜென்சி நம்ம பேண்டேஜ் இல்லை உடனே நமக்கு வேலை செஞ்சாகணும் அப்படின்னா இது மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்குவாங்க. இது மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து வேலை செய்யும்போது அந்த வலியும் உங்களுக்கு தெரியாது, தண்ணியை நம்மளுக்கு உள்ளே போக சேஃப்டிக்கு ஆகாது. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க நம்ம வந்து இதுக்கு மேலே நம்ம தண்ணி ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் கூட தண்ணியே போகாது நம்ம தண்ணியில் வேலை செய்யும்போது. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு காமிக்கிறேன். ட்ரையாக தான் இருக்கும் அந்த விரல், கொஞ்சம் ஈரப்பதம் கொஞ்சம் கூட இருக்காது. நம்ம நல்லா ப்ரெஷ் பண்ணி விடுறதுனால நம்ம டைட்டாக கவர் ஆகிடும். கண்டிப்பாக இதுமாரி நீங்களும் சேஃப்டியாக பண்ணிக்குவாங்க எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகும்போது. பாருங்கள், கொஞ்சம் கூட ஈரப்பதமே நம்மளுக்கு உள்ளே போகலை. இப்போ நம்ம பிரிச்சுட்டு காமிக்கிறோம் வாங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட ஈரமே இல்லை பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.